நடராஜ பெருமானின் பாதத்தின் கீழ் உள்ள உயிரினம் குள்ள அரக்கன், அபஸ்மர முயலகன் அல்லது அபஸ்மர புருஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த உருவம் இந்து மதத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சின்னம், ஆன்மீக அறியாமை மற்றும் மாயையை குறிக்கிறது. அபஸ்மாரா மற்றும் நடராஜரின் கதை. ஒரு காட்டில் வாழ்ந்த திமிர் பிடித்த முனிவர்கள், ரிஷிகள் கடவுள்களை அங்கீகரிக்காமல் தங்கள் சடங்குகள் மற்றும் தவங்கள் மூலம் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பிய ஒரு காலத்திலிருந்து தொடங்குகிறது. அவர்களை அடக்க சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரராக, அழகான பிச்சைக்காரராக தோன்றுகிறார். அவருடன் அழகான பெண்ணின் வடிவத்தில் விஷ்ணுவும். தங்கள் மனைவியரின் கவனத்தைக் கண்டு கோபமடைந்த முனிவர்கள் சிவனை அழிக்க சக்தி வாய்ந்த மந்திரங்களை செய்கிறார்கள். முதலில் அந்த மந்திரத்தால் கொடூரமான புலி. அந்த புலியை சிவன் சிரமமின்றி கொன்று அதன் தோலை ஆடையாக சுற்றி கொள்கிறார். அடுத்து ஒரு விஷப்பாம்பு. சிவன் அதை அடக்கி கழுத்தில் அலங்காரமாக சுருட்டுகிறார். இறுதியாக முனிவர்கள் மனித அறியாமை, மறதி மற்றும் அங்கீகாரத்தின் அனைத்து வடிவங்களையும் உள்ளடக்கிய ஒரு கொடிய குள்ளன் அபஸ்மாரா. அபஸ்மாரா உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அறியாமை. புராணங்களின்படி ஆன்மீக உணர்தலுக்கு தேவையான அனைத்து அறிவு மற்றும் முயற்சியையும் மதிப்பிழக்கச் செய்து பிரபஞ்சத்தை சமநிலையற்றதாக்கும் இந்த அபஸ்மாரா. சும்மா விடுவாரா நடராஜ பெருமான்? தாண்டவமாடுகிறார். அந்த தாண்டவத்தின் பொழுது இந்த அறியாமை என்னும் இருளாகிய அபஸ்மாராவை தன்னுடைய வலது காலின் கீழ் நசுக்குகிறார். அந்த தாண்டவ பிம்பத்துடனே தன்னுடைய ஒற்றை காலில் மிதித்து மற்றொரு காலை தூக்கி நிற்கிறார். அதுவே எப்பொழுதும் அபஸ்மாராவை மிதித்து கொண்டிருக்கும் நடராஜரின் சின்னமாக மாறுகிறது. இந்த நடராஜ பெருமானின் செயல் அறியாமை, ஈகோ மற்றும் மாயையை அடக்குவதை குறிக்கிறது. நித்திய சமநிலை. அவருடைய நடனம் தொடர்ச்சியாக அந்த அறியாமையை தன்னுடைய காலின் கீழ் கட்டுக்குள் வைக்கிறது. சிவனின் இடது பாதம் உயர்த்தி அவரது கீழ் இடது கை கஜஹஸ்தம் யானையின் தும்பிக்கை நிலையில் சுட்டிக்காட்டுகிறது. இது அறியாமை நீங்கியவுடன் அணுகக்கூடிய மோட்சம், விடுதலை அல்லது முக்தி அடையும் பாதையை குறிக்கிறது. அறியாமையையும் அகந்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க ஒரு நனவான முயற்சி தேவை என்பதை இந்த நடராஜரின் முழு உருவமும் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது.